டாடி, எஸ்டேட் பக்கத்துல நான் ஒரு பொண்ணு பார்த்தேன். பேரு நர்மதா. ஷீ இஸ் பியூட்டிஃபுல். ரொம்ப நல்லா பாடுறா. சேரிங் கிராஸ்ல 8ஆம் நம்பர் வீடு தான் அவங்க ஹவுஸ். நீங்க அவங்க அப்பா கிட்ட போய் பேசினா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நோ 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 நோ. எதுக்காக அவங்க அப்பா போய் பார்க்கணும்? நீ ஆசைப்பட்டல்ல? அவ யாருடைய பொண்ணா இருந்தாலும் சரி உனக்கு கொடுத்தே ஆகணும். தேங்க்ஸ் டாட். யார் இந்த வீட்ல? யார் இந்த வீட்ல? யார் இது? கம் டவுன் டு மீ. எஸ். நீங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யூ ஆர் யூ மிஸ்டர் ஜெகநாதன்? டேய், நீ சக்கரவர்த்தி இல்ல? எஸ் எஸ். அதுக்குள்ள கூட்டணியா கிழிஞ்சி. வந்த இடத்துல உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, இங்க நர்மதாங்கிறது என் பொண்ணுதான். ஓம் பொண்ணா? ஆமா. அப்ப ரொம்ப சௌரியமா போச்சு. என்னடா சௌரியமா போச்சு? இத பாரு ஜெகநாதன், எனக்கு ஒரே ஒரு பையன் ஆனந்த். ஸ்மார்ட்டா ரொம்ப அழகா இருப்பான். இதுவரைக்கும் அவன் கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்திருக்கேன். ஓம் பொண்ணை எங்க பார்த்தானோ தெரியல, கல்யாணம் பண்ணா ஓம் பொண்ணை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். இத பார், இதையும் பார். என்னடா இதெல்லாம்? இதெல்லாம் ஓம் பொண்ணுக்கு தாண்டா. இப்போ என் மருமகளை நான் பார்க்கணும். அவ இப்ப வீட்டுல இல்ல, ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிச்சிட்டு இருக்கா. ஓ அப்படியா? அப்போ ஒண்ணு செய். என்ன? நீ என் பையனை பார்த்தது இல்ல, நான் உன் பொண்ணை பார்த்தது இல்ல. நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே. அப்படியா? அப்ப நீ என்ன பண்ற, உன் டாக்டரை கூட்டிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்துற. டன். என் முகத்தை மறைச்சு நிக்கிற. எனி ப்ராப்ளம்? எஸ், நீதான் ப்ராப்ளம். மேட்டருக்கு வாங்க. கவனமா கேளு. என் ஃப்ரெண்டு ஜெகநாத வருவாரு. ஏங்க உள்ளார விட கூடாதா? சொல்றத கேளு. சொல்லுங்க. கூட அவர் பொண்ணு வருவா. எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் வராருங்க. கூட ஒரு பொண்ணு வருதுங்க. ஏய், ஹலோ. சிரிக்காதடா. என்னடா லேட்? உனக்காக நான் ஃபங்க்ஷனே நிறுத்தி வச்சிருக்கேன். ஐ அம் சாரிடா. இதுயா? ஓ, அன்னைக்கு நீ மீட் பண்ணல என் டாக்டர் நர்மதா. நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி. நல்லா இருமா. சக்கி, உன் பையன் எங்கடா? கூப்பிடுறேன். ஆனந்த். இவருக்கா பிறந்த நாள்? ஆனந்த், என் ஃப்ரெண்ட் ஜெகநாத். Many happy returns of the day. தேங்க்ஸ். நர்மதா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க, நீங்க என் பர்த்டேக்கு வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்ன வாழ்த்துவீங்கன்னு இப்போ நான் எதிர்பார்க்கிறேன். ஏய், உன் பையன் ரொம்ப நல்லா பாடுறான். அது நீங்க சொல்றீங்க அங்கிள். ஆனா உங்க டாக்டர் ஒண்ணுமே சொல்லியே மௌனமாவே இருக்காங்களே. அவளுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கும் இல்லையாம்மா? நேரமாச்சு, வீட்டுக்கு போலாம்பா. ஓட ஓட விரட்டுறானே டிராக்டரே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த ஆளை வேற காணுமே. டாக்டர் வீட்டுக்குள்ளாரையா போற? கேப் மாதிரி அருவா வச்சுட்டு துரத்துறான் டிராக்டரே. வேண்டாம் மாமா, மாமா என்னால ஓட முடியல மாமா. ஒரே வெட்டு. ஐயோ, மாமா. மாமா, நம்ம எப்படி எல்லாம் வாழ்ந்த மறந்துட்டீங்களே மாமா. அதையெல்லாம் நினைச்சு தாண்டி இந்த அறுவாளைய கையில் எடுத்தேன். இந்த மாதிரி உன்னை ஒரு வெட்டு வெட்டலான்னு இருந்தேன். பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தினேன், கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். விடுங்க விடுங்க சார், விடுங்க சார். டிராக்டர் நல்ல வேலை, தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னங்க தகராறு? பொண்டாட்டியா? அவங்க பரம்பரையே பொய்க்கார பரம்பரை டாக்டர். ஒரு வாழைத்தண்டை கையில கொடுத்து பாருங்க,
அக்கா தங்கச்சியை லைன் கட்டி அடிச்சு போடுவாளுங்க. அவ்வளவு பத்திரநாயம் பேசுவா. புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை. நீங்க போங்க. நீ இல்லையா? நீங்க போங்கம்மா. டிராக்டர் வாரணுங்க. ஏய், நம்ம வீட்டுக்கு போடு. தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா தங்கச்சிகளை நம்பவே முடியாது. அனுபவத்துல சொல்றேன். இவளையாவது ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். இவ அக்கா இருக்காளே, ஒரு நாள் வீட்டுக்கு போய் அவஸ்தைப்பட்டு போயிட்டு. போதும், நிறுத்து. இதையெல்லாம் வெளியே சொல்லாதையா. இங்க வா, இதை எடுத்துட்டு வா. என்னடா முதலாளி, நம்ம ரங்கசாமி ஃபேக்டரியில வேலை செய்யும் போது மிஷின்ல அடிபட்டானுங்க. இங்க பாருங்க. ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்கா? வாங்க. என்ன நம்ம ஆளை சுத்தி வழிமறிக்கிறாங்க? நீங்கெல்லாம் யாரு? ஏழைக்கு கூட இவ்வளவு ரத்தம் இருக்கான்னு உங்க அப்பன் கேட்டானே. பணக்காரனுக்கு எவ்வளவு ரத்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்க. கொரநாட்டம் குதிக்கிறான்பா. பாருங்க, உங்க ப்ராப்ளம்ஸ், போனஸ், ஸ்ட்ரைக் என் அப்பா கிட்ட வச்சுக்கோங்க. அடிதடி மாத்திரம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க ஹாஸ்பிடல் செலவுக்கு. ஏய், அங்க பாரு, அவ தனியா உட்கார்ந்து படிக்கிறா. இங்க உட்கார்ந்து படிக்கலாமாடி? ஐயோ வேண்டாப்பா, அப்புறம் அவள மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். வாடி இங்கேயே உட்காந்துக்கலாம். இவ்வளவு பெரிய இடி இடிக்குது, திரும்பி பாக்கலான்னு பாரு. அதானே. ஏய் செங்கமலா, மழை வர்ற மாதிரி இருக்கு, எந்திரிச்சு இந்தாலவா. முதல்ல உன் பின்னால திரும்பி பாரு. குட் மார்னிங் மேடம். ஹாய். வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளவு லேட்டு? வர வழியில குறுக்க 2 கழுத போச்சு. அவனும் சரியில்லைன்னு லேட்டா வந்தேன்.
சார் சார் யாரு? யாருமா நீங்க? என்ன வேணும்? உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபஸரா இருக்கேன். அது மட்டும் இல்ல, அவ தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கு நான் தான் வார்டன், செக்யூரிட்டி எல்லாம். அப்படியா? உங்க பொண்ணு இப்ப எல்லாம் தனியா உட்காந்துக்கிட்டு தனக்குத்தானே பேசிக்கிறா, தானே சிரிச்சுக்கிறா. கேட்டா இவர்கிட்ட தான் பேசினேன்னு ஒரு இடத்த காமிக்கிறா. அங்க பார்த்தா யாருமே இல்ல. இத பத்தி என்ன நினைக்கிறதுனே புரியல. டோட்டலா அவளை பத்தி எங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் வந்துருச்சு சார். இனிமே அவ ஹாஸ்டல்ல இருக்கிறது அவளுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க பாதுகாப்புல உங்க வீட்டோட இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. ஏன்னா அவ ஒரு வயசு பொண்ணு. நான் வரேன் சார். என் டாக்டர் நர்மதாவை பத்தி உங்ககிட்ட கன்சல்ட் பண்ண தான் வந்திருக்கேன். ஷூர், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தட் யூ ஆர் a leading psychiatrist. So, as a psychiatrist, அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. பேயும் பேயும் சேர்ந்தா கொட்டம் அடிக்கும்பாங்க. நீயும் நினைச்சா கொட்டமா அடிக்க முடியும்? நம்ம நர்மதா பேசுறது, படிக்கிறது, சிரிக்கிறது, கல்லறைக்கு போறது இதையெல்லாம் வச்சு பார்த்தா அவளுக்கு நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, இது நம்ம ஸ்லோக்ஷன் கிட்ட சொன்னீங்க. ஐயோ, மறந்தே போயிட்டனே. ஸ்லோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டுடே இஸ் சண்டே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்களோ அதையே கொடுக்க சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே புதுசா சேர்ந்திருக்கிற பேரர் நான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? வேற இந்தம்மா எங்க? என்ன டிஃபன் வேணும்னு என்கிட்ட கேட்க மாட்டியா? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? ஆவி பறக்கிற மாதிரி 2 இட்லி கொண்டா. போச்சு, எல்லாரும் முன்னாடியே மாத்த வாங்கிட்டாங்க. இது நான் அவளுக்கு எழுதுனேன், நீயே சொல்லு. இப்ப நீயே சொல்றா, நான் எழுதுனடா. நான் அப்படி எழுதுனேன். அன்னையே போச்சு. வா, இவளுக்கு நான் லெட்டர் எழுதுறேன். உட்கார கூடாது. ஸ்ரீராம ஜெயத்தை தவிர நான் இங்கே இருக்கேன். போ. ஏன் மியா மியா ஏன் சாரி, தெரியாம வச்சுட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்க போற பாடம் ராவணன் வதைபடலம். ராவணனுடைய வீரத்தை பற்றி இன்னைக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த ராவணன் ஒரு முறை கலங்கி நின்றான். ஏன்? ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வா என்று அன்பா கைண்டா சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே வாரணமும் பொருத மார்பும் வரைவினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். இதை இப்ப நான் சொன்னேன், எழுதுறேன், நீங்கள் எழுதிருக்கீங்க. I love you. Silence. இந்த லெட்டர் எழுதினது யாரு? லெட்டரா? லெட்டரா? சொல்ல மாட்டீங்க? இந்த லெட்டர் எழுதினது யாரு? எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த லெட்டர் எழுதினது யாரு? நான் தான் எழுதுனேன். என்ன போ? அது மேடம், அது நான் இந்த லெட்டர். First you get out. அது வல்லவே மேடம். Get out. Yes, yes. அவ்வளவுதான். இன்னைக்கு ஸ்டேஷன்ல மனம் போச்சு, கிளாஸ் ரூம்லயும் மனம் போச்சு. இனிமே நான் அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? அவ்வளவுதான், க்ளோஸ், டிஸ்மிஸ் தான். ஊரு பார்க்க கிளம்பிட்டே தான். போச்சு, எல்லாம் போச்சு. சுரேந்தர், நமஸ்தே மேடம். நான் வந்து உங்ககிட்ட அங்க கிளாஸ் ரூம்ல தெரியாம ராம் ராம் தப்பா உங்க மணி பேக்கணும் தான் இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருந்தேன். இல்ல, உட்கார்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு நல்ல ஸ்டூடெண்ட். ஆமா ஆமா. நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல.
நான் எப்படி இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறனோ அதே மாதிரி நீயும் பெண்களை ஏறெடுத்து பார்க்காம பிரம்மச்சாரியாவே இருக்கேங்கிற காரணத்தினாலதான் நான் உன் மேல ஒரு தனி மரியாதையை வச்சிருந்தேன். அந்த மரியாதையை இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல 4 பேருக்கு மத்தியில லவ் லெட்டர் கொடுத்து கெடுத்துக்கிட்டியே. ச்சே, அந்த லெட்டரை நீ என்கிட்ட தனியாவே கொடுத்திருக்கலாம். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த காலத்துல நான் ஆடின கிரிக்கெட் நம்ம மேடம் சீதா இல்ல என்ன பார்த்து என்னது ஐ லவ் யூ சொல்லிட்டாங்கடா. ஏன் சொல்ல மாட்டாடா? ஏன் சொல்ல மாட்டா? வேஸ்ட் ஷர்ட் போடாத, பேண்ட் ஷர்ட் போடுன்னு சொன்னா கேட்டியா? உன்ன மாதிரி பிரம்மச்சாரிக்கெல்லாம் இந்த மாதிரி கிழவிதான் கிடைப்பா. உன்னால எந்த பொண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. பேசாம இந்த கிழவிக்கே வாழ்வு கொடு. யூ see மிஸ்டர் சுரேந்தர், சீதா இஸ் a fantastic and a marvelous name. You know, சீதா is the Raman's wife. வாழ்க்கையில் இப்படி துப்புறானுங்க. Continue the games.